ஆட்டிசம் குழந்தைகளுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சென்னை சங்கமம் நிகழ்வில் ஏற்பாடு செய்ய இருக்கிறது. குழந்தைகள் சந்தோஷமானவர்கள், குழந்தைகள் ஆரோக்கியமானவர்கள், குழந்தைகள் குதூகலமானவர்கள். ஆனால் ஒரு சில குழந்தைகளினுடைய குதூகலத்தை யார் பார்ப்பது, யார் அரவணைப்பது, யார் அந்த குழந்தைகளுக்காக பேசுவது? இதோ நாங்கள் அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறோம். உங்கள் முன்னால் ஒரு இசைக்கலை சிற்பம் ஆட்டிசம் குழந்தைகளுக்காக. தந்தனத்தம் தந்த நானே தானே, தந்தனத்தம் தந்த நானே, தந்தனத்தம் தந்த நானே தானே, தந்தனத்தம் தந்த நானே. சங்கமத்தில் இருப்போரே நல்ல மழை செய்ய வந்தோரே, சங்கமத்தில் இருப்போரே நல்ல மழை செய்ய வந்தோரே. ஆடல் பாடலோடு நாங்க சொல்லுகிற சங்கதியை கேட்க வேணும், ஆடல் பாடலோடு நாங்க சொல்லுகிற சங்கதியை கேட்க வேணும். அதை ஊருக்கெல்லாம் சொல்ல வேணும், அதை ஊருக்கெல்லாம் சொல்ல வேணும். நம்ம மக்கள் எல்லாம் கேட்க வேணும், நம்ம மக்கள் எல்லாம் கேட்க வேணும். அதை ஆழமா சொல்லணும், அழுத்தமா சொல்லணும், அதை ஆழமா சொல்லணும், அழுத்தமா சொல்லணும். கவனமா கேட்க வேணும், அதை 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 கவனமா கேட்க வேணும். ஆட்டிசம்னா என்னன்னு தெரியுமா? ஆட்டிசம்னா என்னன்னு தெரியுமா? ஆட்டிசம்னா குழந்தையின் மூளை வளர்ச்சி வேறுபாடு, குழந்தையின் மூளை வளர்ச்சி வேறுபாடு. குழந்தையோட பேச்சு, மக்களோட தொடர்பு கொள்றது, அவங்களோட நடத்த இதெல்லாம் பாதிக்கப்படலாம். ஆனா இது நோய் இல்ல, இது நோய் இல்ல. ஆட்டிசத்துக்கு மருந்தோ மாத்திரையோ கிடையாது. தொடர்ச்சியா தெரபி எடுக்கிறதா இதுக்கான சிகிச்சை. ஆட்டிசத்தோட அறிகுறி 1.5 வயசுல இருந்தே வெளிப்பட தொடங்கலாம். அதை உடனடியா கண்டுபிடிச்சு அதுக்கு தெரபி எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டிசம் அறிகுறிகள் தெரியுமா? ஆட்டிசம் அறிகுறிகள் தெரியுமா? ஆட்டிசம் அறிகுறிகள் தெரியுமா? இசை குணா, இசை குணா. இசை குணா. முன்னாடி பண்ண உட்காரு, அதையாவது செய். போ உட்காரு, அண்ணா உட்காரு, பிளேஸ்ல உட்காரு. பேசும்போது அவங்க உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. சொல்லி யார் அடிச்சா? சொல்லி யார் அடிச்சா? ஏடா இல்ல இல்லடா. உனக்கு என்ன சாப்பாடு வேணுமா?
யோசிச்சீங்களா? இந்த மாதிரி குழந்தைங்க தங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட ஆள் காட்டி விரலால சுட்டி காட்ட மாட்டாங்க. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சா, ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி ரெட்டை பூ பூத்துச்சா, மூணு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சா, நாலு குடம் தண்ணி ஊத்தி நாலே பூ பூத்துச்சா. வரமாட்டீங்களா? இப்ப பாருங்க. பூப்பறிக்க வருகிறோம், பூப்பறிக்க வருகிறோம், எந்த மாதம் வருவீர்கள், எந்த மாதம் வருவீர்கள், தை மாதம் வருகிறோம், தை மாதம் வருகிறோம். ஐயோ, யார் கூடயும் சேர்ந்து விளையாடவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி குழந்தைங்க பிற குழந்தைகளோட கலந்து விளையாட மாட்டாங்க. பாத்தீங்களா? இந்த குழந்தைங்க அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத கூட சுட்டி காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அறிகுறி இருந்தா அது ஆட்டிசமா கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க சென்னை KK நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டிசத்துக்கான ஒப்புயர்வு மையத்துக்கு போங்க. அங்க உங்களுக்கு தேவையான தெரப்பி, ஆலோசனைகள் இது எல்லாமே இலவசமா வழங்கப்படும். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம். ஆட்டிசம் குழந்தைகளை அடக்கி வைக்க கூடாது, கட்டுப்படுத்த கூடாது. ஆட்டிசம் குழந்தைகளை அடக்கி வைக்க கூடாது, கட்டுப்படுத்த கூடாது. நிதானமாக கையாளணும், நீங்க கையாளணும், 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 நீங்க கையாளணும். பாதுகாப்பு செய்வோரும் பராமரிப்பு செய்வோரும் பெற்றோரும் மற்றோரும் உதவி கேட்டா செய்திடணும். பாதுகாப்பு செய்வோரும் பராமரிப்பு செய்வோரும் பெற்றோரும் மற்றோரும் உதவி கேட்டா செய்திடணும். ஊரு ஊரா கொண்டு செல்வோம் ஆட்டிச தகவல்களை, 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 ஆட்டிச தகவல்களை மற்றோருக்கும் கேட்போருக்கும் சொல்லிடுவோம் இந்த தகவல்களை, 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 தகவல்களை. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம். கூட பிறந்த குழந்தைக்கும் உற்றாருக்கும் மற்றோருக்கும் ஆட்டிச நிலைய அழகாக சொல்லிடுங்க. கூட பிறந்த குழந்தைக்கும் உற்றாருக்கும் மற்றோருக்கும் ஆட்டிச நிலைய அழகாக சொல்லிடுங்க. ஆட்டிச குழந்தைகளை தவறாக பேசாதீங்க, தேவையில்லா விமர்சனத்தை அவங்க மேல வைக்காதீங்க. கண்களை போல பாதுகாத்து, நீங்க பாதுகாத்து, பாதுகாத்து, கண்களை போல பாதுகாத்து, நீங்க பாதுகாத்து, பாதுகாத்து. உயிருக்கு உயிராய் துணை நில்லுங்க, நீங்க துணை நில்லுங்க, துணை நில்லுங்க. உயிருக்கு உயிராய் துணை நில்லுங்க, நீங்க துணை நில்லுங்க, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க. எல்லோரும் துணை நில்லுங்க, துணை நில்லுங்க மக்களே, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க மக்களே, துணை நில்லுங்க. பேசும்போது கூட நம்ம முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க. என் பொண்ணை பார்த்தா சொல்லுங்களேன், என் பொண்ணை பார்த்தா சொல்லுங்களேன், என் பொண்ணை பார்த்தா சொல்லுங்களேன். ஐயோ, என் பையன் புவி காணமே. இங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும்
புதினங்களில் எப்படி அடையாளம் காணலாம்? எப்படி அடையாளம் காணலாம்? குதிக்கலாம், கைகளை தட்டலாம், உதறலாம் உதறலாம் உதறலாம், முணுமுணுக்கலாம், கண்களை மூடலாம், காதுகளை மூடலாம், அங்கும் இங்கும் ஓடலாம் ஓடலாம். இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க யாவது தன்னந்தனியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேணாமா? அவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்ய வேணாமா? வாங்க வாங்க. யார் இந்த பொண்ணு தனியா நிக்கிறா? வாமா. வா. உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேர் என்னம்மா? ஐயோ, ஒண்ணுமே சொல்ல மாட்டாளே. பேக் மாட்டிருக்கா. அதுல அவங்க அப்பா அம்மா நம்பர் இருக்கும். நம்ம பார்த்தா அவங்க கால் பண்ணி சொல்லுவோம். வா, ஓரமா உட்காருமா. பாப்பா பாப்பா இங்க வா. என்னமா ஆச்சு? முகம் வேற ஒரு வாட்டமா இருக்கு. என்னாச்சுமா? ஓ, பசிக்குதா உனக்கு? இங்க இரு இங்க இரு. இந்தா ஆகச்சுமா. ஆகாமீங்க. எந்த ஏரியா நீங்க? ஓ, அண்ணா நகரா? சரி, அப்பா அம்மா எங்கம்மா? சரி சரி சரி, வா வா, நம்ம அப்பா அம்மாட்ட போலாம். வா வா. தம்பி என்ன தனியா நின்றுட்டு இருக்கா? ஆர்டிஸ்ட் குழந்தை மாதிரி தெரியுது. இப்போ கண்டிப்பா யூடி ஐடி கார்டு இருக்கும், தேடி பார்ப்போம். யூடி ஐடி கார்டுனா என்னன்னு கேட்குறீங்களா? யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு, ஆர்டிஸ்ட் குழந்தைகளுக்கான அடையாள அட்டை. இதை வச்சு அவங்க தெரப்பி எடுத்துக்கலாம். இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ, 1098 ஹலோ, வண்டியில நைட்டா? ஹலோ, 1098 சாரு, இதுதான் உங்க அப்பா அம்மா நம்பரா? இரு இரு, உங்க அப்பா கால் பண்றேன். ஹலோ சார், எங்க அண்ணா நகர் பார்க் பக்கத்துல இந்த குழந்தை தனியா நிக்கிறாங்க சார். ஆமா ஆமா, என் கூட தான் இருக்காங்க. வாங்க சார், வாங்க வாங்க. தம்பி தம்பி, என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? ஏன்பா காது மூடுற? தம்பி என்னாச்சு சொல்லு. என்னாச்சுப்பா? ஹலோ, ஆமாம் சார், இங்கே தான் உங்கள் குழந்தையோட பையிலேருந்து யூடிஐடி கார்டு எடுத்தேன். அதில் உங்கள் ஸ்கேனரில் உங்களுடைய அட்ரஸில் நம்பரும் இருந்துச்சு. இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தனியாக நிற்கிறாங்க. வாங்க சார். வாங்க. பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? இந்த ஆர்டிச நிலையில குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்களா? பொதுவெளியில தனியா வந்துட்டா அவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு நீங்க கவனிச்சீங்களா? அவங்களுடைய நிலையை நாம புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப இவங்க எல்லாம் உதவி செஞ்சாங்களே, அந்த மாதிரி நம்ம எல்லாம் உதவி செய்ய வேண்டாமா? நீங்க எல்லாம் உதவி செய்ய வேண்டாமா? அதுக்கு நாம அவங்களுடைய நிலையை அறிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க, அவங்களுடைய நிலையெல்லாம் நம்ம அறிஞ்சுக்க வேண்டாமா? கேக்குறல்ல, சொல்லுங்க, அவங்களுடைய நிலையெல்லாம் நம்ம அறிஞ்சுக்க வேண்டாமா? அறிவீரோ மக்களே, அறிவீரோ மக்களே, அறிவீரோ ஆர்டிஸ்ட் குழந்தைகளை. அறிவீரோ மக்களே, அறிவீரோ மக்களே, அறிவீரோ ஆர்டிச குழந்தைகளை. மூளை வளர்ச்சியில் வேறுபாடு, பேச்சில் தொடர்பில் பாதிப்பு. மூளை வளர்ச்சியில் வேறுபாடு, பேச்சில் தொடர்பில் பாதிப்பு. நோயல்ல 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 நோயல்ல. மருந்து மாத்தி
கிடையாது. தெரபி எடுப்பதே இதற்கான சிகிச்சை. மருந்து மாத்திரை கிடையாது. தெரபி எடுப்பதே இதற்கான சிகிச்சை. அறிவீரோ மக்களே, அறிவீரோ மக்களே, அறிவீரோ ஆட்டிச குழந்தைகளை. அறிவீரோ மக்களே, அறிவீரோ மக்களே, அறிவீரோ ஆட்டிச குழந்தைகளை. 1.5 வயதினில் அறிகுறி வெளிப்படும், உடனே அறிந்து தெரபியை எடுக்கணும். 1.5 வயதினில் அறிகுறி வெளிப்படும், உடனே அறிந்து தெரபியை எடுக்கணும். 1.5 வயதினில் அறிகுறி வெளிப்படும், உடனே அறிந்து தெரபியை எடுக்கணும். 1.5 வயதில் அறிகுறி வெளிப்படும், உடனே அறிந்து தெரபியை எடுக்கணும். உடனே அறிந்து தெரபியை எடுக்கணும். உடனே அறிந்து தெரபியை எடுக்கணும். அவசியம் 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 அவசியம். சென்னை KK நகர் பகுதியில் உள்ள ஆட்டிசத்திற்கான ஒப்புயர்வு மையம். அண்ணா பிரதான சாலை, ஜாஃபர்கான் பேட்டை, சென்னை 78, தமிழ்நாடு. இந்த முகவரிக்கு சென்று தெரபி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆட்டிச நிலையை அறிவோம், உடனே தெரபி எடுத்துக்கொள்வோம். ஆட்டிச நிலையை அறிவோம், உடனே தெரபி எடுத்துக்கொள்வோம். ஆட்டிசம் அறிவோம், ஆட்டிசம் அறிவோம், ஆட்டிசம் அறிவோம், வாருங்கள். ஆட்டிசம் அறிவோம், ஆட்டிசம் அறிவோம், ஆட்டிசம் அறிவோம், வாருங்கள். ஆட்டிசம் அறிவோம், ஆட்டிசம் அறிவோம், ஆட்டிசம் அறிவோம், வாருங்கள். நன்றி. இதுபோன்று ஆட்டிச அறிகுறி இந்த குழந்தைகளை தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அல்லது எங்காவது ஒரு இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒப்புயர்வு மையத்திற்கு அனுப்புங்கள். தெரபி ஒன்றுதான் அவர்களுக்கான சிகிச்சை. நம் குழந்தைகள், நமக்கான குழந்தைகள், அவர்களின் குதூகலமே நமது வாழ்க்கை. வெல்லட்டும். ஆட்டிசத்தை எதிர்ப்பவர்கள் நாம், ஆட்டிசத்தை ஆதரிப்போர். நன்றி, வணக்கம்.